வணக்கம். ரைட் சகோதரர்கள் முதலில் எப்போது விமானத்தை கண்டுபிடித்தார்களோ அது முதல் இன்று வரை விமான தொழில்நுட்பத்தில் ஏராளமான மாற்றங்களும் பரிணாமங்களும் நிகழ்ந்துள்ளன. இன்று சாலை வாகனங்களில் பயணம் செய்வதை விட விமான பயணம் என்பது மிக அதிகம் பாதுகாப்பானதாகும். இந்த காணொளியில் வெகு சிலர் மட்டுமே கவனித்திருக்கக்கூடிய அதுபோன்றதொரு மாற்றத்தினை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். விமானத்தின் இறக்கைகளின் நுனிப்பகுதியில் மேல் நோக்கிய வளைவாக உள்ள விங்லெட் என்னும் அமைப்பை பற்றி இந்த காணொளியில் காணலாம். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். விங்லெட்டை பற்றி அறிந்து கொள்ள வரலாற்றில் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். 1960-70 காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் எதிலும் விங்லெட்ஸ் இருந்திருக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட விமானங்களின் இறக்கை தட்டையாகவே இருந்தது. போயிங் 737 ரக விமானத்தின் பழைய பதிப்பு விமானங்களின் இறக்கையும் அது போன்றதுதான். அப்படி இருக்க 1973 எரிபொருளின் விலை திடீரென அதிகரித்ததன் விளைவாக விமான போக்குவரத்து துறை மிக பெரும் பாதிப்பிற்குள்ளானது. அந்த நிலையில் குறைந்த எரிபொருள் செலவில் அதிக சக்தியை உருவாக்கும் விதத்திலான ஏதேனும் மாற்றத்தை விமானத்தில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நிலவியது. அப்போதுதான் நாசா ரிசர்ச் சென்டரில் வேலை செய்த ரிச்சர்ட் விட்காம் என்ற பொறியாளர் விமானத்தின் இறக்கை தட்டையாக இருப்பதன் காரணமாக அதில் அதிகமான சக்தி இழப்பு ஏற்பட்டதை கவனித்தார். எரிபொருள் எரிக்கப்பட்ட பின்னர் விமானத்திற்கு கிடைக்கும் சக்தியின் பெரும் பங்கு வொர்டிசிஸ் ஏற்படுவதன் மூலம் வீணடிக்கப்பட்டதை கண்டுபிடித்தார். அதனை வொர்டிசிஸ் டிராக் என்றும் கூறுவதுண்டு. வொர்டிசிஸ் என்றால் என்ன? அதனை பற்றி முதலில் பார்த்துவிடலாம். விமான இறக்கை அதன் மேல் மற்றும் கீழ் பகுதிகளில் காற்றழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தும். அதாவது விமான இறக்கையின் மேல் பகுதியோடு ஒப்பிடும்போது இறக்கையின் கீழ் பகுதியில் மிக அதிக காற்றழுத்தம் உண்டாகும். அதன் காரணமாகத்தான் விமானத்திற்கு லிப்ட், அதாவது உயரும் சக்தி கிடைக்கிறது. காற்று எப்போதும் காற்றழுத்தம் சமநிலை அடையும் விதத்தில் அதிக அழுத்தம் உள்ள பகுதியில் இருந்து குறைவான அழுத்தம் நிலவும் பகுதிக்கு வர முயற்சிக்கும் என்பது அறிந்த விஷயம்தான். அதனால் தான் பலூனில் நிறைக்கப்பட்டுள்ள காற்றை நாம் திறந்து விடும்போது அது மிக வேகமாக வெளியேறுகிறது. விமானத்தின் விங் டிப்பிலும் அதனை ஒத்த ஒரு விஷயம்தான் அடங்கியுள்ளது. அதாவது இறக்கையின் கீழே உள்ள அதிக அழுத்தம் உள்ள காற்றானது குறைந்த காற்றழுத்தம் நிலவும் இறக்கையின் மேல் பகுதியை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதன் காரணமாக குறைந்த அழுத்தத்தில் உள்ள காற்றில் அதிக அழுத்தம் உள்ள காற்று கலக்கும் நேரத்தில் அங்கு சுழல்கள் உருவாகின்றன. இந்த சுழல்கள் தான் வொர்டிசிஸ் என்று கூறப்படுகின்றன. காற்று கண்களுக்கு புலப்படாது என்பதால் சாதாரணமாக இதனை பார்க்க முடியாது. ஆனால் காற்றில் அதிக அளவிலான நீர்த்துளிகள் இருக்கும் போதோ அல்லது ஏதேனும் காண முடிந்த வண்ணங்களை தூவிவிட்டு பார்க்கும் போதோ இந்த சுழல்கள் உருவாவதை பார்க்க முடியும். நாம் ரைட் சகோதரர்களின் பார்வையில் பார்த்தால் அவர்களுக்கு காற்றில் பறக்கும் எண்ணம் முதலில் பறவைகளை பார்த்துதான் தோன்றியது. எனவே ரிச்சர்ட் பறக்கும் விமானத்தை தயாரிக்க உந்துதலாக இருந்த அதே பறவைகளிடமே இந்த சுழல்களை குறைப்பதற்கான தீர்வும் இருக்கும் என்று முழுமையாக நம்பினார். உடனே அவர் கழுகினை பற்றியும் அதன் அதிவேக பறக்கும் சக்தியும் பற்றியெல்லாம் ஆராயத் தொடங்கினார். அப்போது அவர் கழுகில் கண்டுபிடித்த ஆச்சரியமான விஷயம், கழுகானது பறக்கும் போது தனது இறக்கையின் கடைசி பகுதி, அதாவது நுனி பகுதியை மேல் நோக்கி வளைத்து விடுகிறது. அதன் காரணமாக அது குறைந்த சக்தியிலும் எளிதாக பறக்க முடிகிறது என்பதாகும். அப்படியாகும் போது இந்த வளைவை விமானத்திலும் அமைத்தால் வொர்டிசிஸ், அதாவது சுழல்களை நிச்சயம் குறைக்க முடியும். அதோடு இந்த சுழல்களை ஏற்படுத்துவதில் வீணாகும் சக்தியானது விமானத்தின் முறுக்கை அதிகரிக்கும். இந்த விஷயம் எரிபொருள் செலவை மிக அதிக அளவில் குறைக்கும். எனவே 1979 முதல் 80 வரையில் 3 விமானங்களில் இந்த அமைப்பு நிறுவி சோதிக்கப்பட்டது. அப்போது அதன் முடிவானது ரிச்சர்ட் நினைத்தது போலவே எரிபொருள் செலவை பெருமளவில் குறைத்திருந்தது. பின்னர் போயிங் 737, 747 போன்ற பழைய மாடல் விமானங்களில் இறக்கைகளில் எல்லாம் விங்லெட்ஸ் எனும் இந்த வளைந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. இன்று நாம் விதவிதமான விங்லெட்ஸ் இருப்பதை விமானங்களில் பார்க்க முடியும். எனவே விமான இறக்கைகளின் நுனியில் உள்ள இந்த மேல் நோக்கிய வளைவானது காற்றழுத்த வேறுபாட்டால் ஏற்படக்கூடிய காற்று சுழல்களை தடுப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள். HF தமிழோடு.